அது மேலே மிதிச்சு இல்லைங்க, எப்படிங்க இங்கிட்ட என்னை பாருங்கள், அது மாதிரி மிதிங்க. 2 கால் பாதம் வைக்கிற அளவுக்கு தானியங்கள் கொண்டு வரணுமா. தானியங்கள் பத்தாதுங்க. சரிங்க. உங்கள் வீட்டில் குழம்புக்கு போடுறீங்கள, அரிசி பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு அது மாதிரி கொண்டு வாங்க. சரி. 2 கால் ஜோடி ஒட்டி சாமி. உங்கள் பேர் சொல்லுமா? கார்த்திகேயன். ஊருங்க? கொழுமாமுங்க. என்ன தொந்தரவு காசரி வேலை பண்ணாக்கி சமாதிக்கு வந்திருக்கீங்க? கீழே பாதம் எரியுதுங்க. பாதத்தை தொட்டு காமிங்க. எந்த எரிசா தொட்டு காமிங்க. இந்த பாதம் ஒரு காலை மேலே தூக்கி தொடுங்க. நான் ஃபோக்கஸ் பண்ண 3 தடவை போடணும். ஒரு வேலை மட்டும் தொடு சாமி. சரி, அந்த காலுங்க. சரி, இது எப்போ இருந்து அப்படி இருக்குங்க? ஒரு 5 நாளாக இருக்குதுங்க. சரி, இந்த 5 நாள் நீங்கள் வேறு எங்கேயும் வைத்தியம் பார்க்கலீங்களா? எங்கேயுமே போகலி. அப்புறம் எப்படி மருந்து போட்டிருக்கீங்க? ஆயில்மெண்ட் எதாவது போட்டிருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் போடலிங்க. தைலம் மட்டும் போட்டு வீட்டில் அதாங்க போட்டிருக்கீங்க. அது ஆயில்மெண்ட்டு தான் தைலம் தாங்கண்ணா. ஆமாம், அதுக்கு எடுப்பு இல்லையா? அதுக்கு எடுப்பு இல்லைங்க. சரி, 2 கை கீழே தொங்க போட்டுருங்க. வேப்பமரத்தை வேலை பாருங்கள், கண்ணை மூடாதீங்க. நாளையிலேருந்து 3 நாள் வரணுங்க. சரி. எந்த நேரம் வரீங்க? காலையில் 3:50க்கு வரீங்களா? காலையில் 8 மணிக்கு வரீங்களா? காலையில் 10 மணிக்கு வரீங்களா? 8 மணிக்கு வந்துடுங்க. சரி, வரும்போது இந்த பொருளெல்லாம் கொண்டு வரணுங்க. சரிங்க. சித்தருக்கு சமாதிக்கு தேவையான பொருள் அங்கே எழுதி ஒட்டியிருக்காங்க. சரி, அது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரி, அது 2 செட்டு கொண்டு வரணும். சரி. நாளைக்கு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு எரிச்சல் எப்படி இருக்குன்னு பார்த்து வந்து சொல்லுங்கள். சரி. உங்களோட மருந்துக்கு வந்து 570 ரூபா சொல்கிறாங்கப்பா. சரி, 570 ரூபா கொடுப்பா. ஆமாம். சரி, சரி. அடுத்து கோவில் இடை கூட இருப்பா.